நாம் உண்ணும் உணவுகளின் அளவை கலோரிகளில் கணக்கிட முயற்சிப்பது உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்ளவும் உடல் எடையை குறைக்கவும் மிக உதவியாக இருக்கும். நாம் செய்யும் வேலைக்கும் தினசரி ஆற்றலுக்கும் சேர்த்து எவ்வளவு கலோரிகள் எடுத்துக்கொள்ளலாம் என்று கணிப்பு இருந்தாலே உங்களுக்கு எடை அதிகரிக்கும் என்ற பயம் இருக்காது. எடையை குறைப்பதற்காக ஒவ்வொருவரும் வெவ்வேறு வகையான டயட் முறைகளை பின்பற்றுவார்கள். அப்படி பின்பற்றும் எந்த டயட்டாக இருந்தாலும் அதில் எடுத்துக்கொள்ளும் கலோரிகளில் கவனம் செலுத்துவது நல்லது. நாம் உண்ணும் உணவுகளில் உள்ள கலோரிகளில் 20% மட்டுமே நம்முடைய உடலில் ஆற்றலாக மாறுகிறது. மீதமுள்ளவை அனைத்தும் மெட்டபாலிசத்திற்கு உதவுகிறது. இவை ஜீரண சக்தி, இரத்த ஓட்டத்தை சீராக்குதல் என உடலின் ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் உதவுகிறது. உடலின் எடையை குறைப்பதற்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு கலோரிகள் தேவை என்பது பாலினம், வயது, எடை, உயரம் என பல விஷயங்களை சார்ந்திருக்கிறது. எந்தெந்த வயதினர், எந்தெந்த பாலினத்தை சேர்ந்தவர்கள் எடையை கட்டுக்குள் வைக்க எவ்வளவு கலோரிகள் எடுத்துக்கொள்ளலாம் என்று இங்கே பார்க்கலாம். சிறுவர்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான கலோரிகள் 2-4 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு 1000 முதல் 1600 கலோரிகளும், 5-8 வயது வரை உள்ளவர்களுக்கு 1200 முதல் 2000 கலோரிகளும், 9-13 வயது வரை உள்ளவர்களுக்கு 1600 முதல் 2600 கலோரிகளும், 14-18 வயது உள்ள சிறுவர்களுக்கு 2000 முதல் 3200 கலோரிகள் தேவை. சிறுமிகளுக்கு ஒரு நாளைக்கு தேவையான கலோரிகள் 2-4 வயது வரை 1000 முதல் 1400 கலோரிகள், 5-8 வயது வரை 1200 முதல் 1800 கலோரிகள், 9-13 வயது வரை 1400 முதல் 2200 கலோரிகள், 14-18 வயது வரையுள்ள சிறுமிகளுக்கு 1800 முதல் 2400 கலோரிகள் தேவைப்படுகின்றன. உடல் எடை குறைக்க நினைக்கும் பெண்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான கலோரிகள் 19 முதல் 30 வயது வரை உள்ள பெண்களுக்கு 2000 முதல் 2400 கலோரிகள், 31-59 வயது வரை உள்ளவர்களுக்கு 1800 2200 கலோரிகள், 60 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு 1600 2000 கலோரிகள் மட்டுமே தேவை. ஆண்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான கலோரிகளின் எண்ணிக்கை 19-30 வயது வரை 2400 முதல் 3000 கலோரிகள் தேவை. 31-59 வயது வரை 2200 முதல் 3000 கலோரிகள் தேவை. 60 வயதுக்கு மேல் உள்ள ஆண்களுக்கு 2000 முதல் 2600 கலோரிகள் தேவை. நாம் இந்த பதிவில் எந்த பாலினத்தினர் எந்த வயதில் எவ்வளவு கலோரிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.